ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக் வித் அபி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் கேக் எவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அவன் இல்லாமையும் எப்படி செய்ய போகிறோன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒன் டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்டாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். தேவையான பொருட்கள்: சுகர் ஒரு கப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இதை நல்ல ஒரு அடிகனமான சட்டியில் போட்டு இதை நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கேரமெல் ஆகிற வரைக்கும் நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே விடுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் இந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆகிடும். இது மாதிரி லைட் ப்ரௌன் கலருக்கு வரப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஏற்கனவே 3/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 கொதி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம இந்த சுகர் சிரப்பை ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக சுகர் சிரப் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் 1 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 பெரிய சைஸ் ஆரஞ்சு பழத்தை நல்லா ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை 3/4 கப் அளவுக்கு மட்டும் நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். 1/4 கப் வச்சுப்போம். லாஸ்ட்டில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். 3/4 கப் ஆரஞ்சு ஜூஸை ஒரு பேனில் போட்டுக்கோங்க. இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜாம் மிக்சடு ஃப்ரூட் ஜாம் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏற்கனவே இப்போ சுகர் சிரப் செஞ்சுருக்கோம்ல, அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை எல்லாட்டையும் ஒரு கரண்டியை வச்சு இது மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இது ஃபுல்லாக ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த ஜாம் எல்லாம் நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகிடும். இது மாதிரி நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்மளுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ரை நட்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு டூட்டி ஃப்ரூட்டி ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிக்சடான கலர்ஸில் உள்ள டூட்டி எல்லாம் சேர்த்துக்கலாம். கேஷ்யூ நட்டு 25 கிராமும், பாதாம் பருப்பு ஒரு 25 கிராமும் இது மாதிரி நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இல்லை சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 6 டேட்ஸு கொட்டை இல்லாமல் இது மாதிரி லைட்டாக பிச்சு சேர்த்துக்கோங்க. இது காஞ்ச திராட்சை, கருப்பு கலரில் உள்ள காஞ்ச திராட்சை ஒரு 25 கிராமும், நார்மலான காஞ்ச திராட்சை ஒரு 25 கிராம் எடுத்துருக்கேன். இதை நம்மளுக்கு அத்திப்பழம் காஞ்சது ஒரு 2 எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, தேவையில்லைன்னா வேணாம். இதோட கொஞ்சம் செரி பழம் ஒரு 20 கிராம் அளவுக்கு செரி பழம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எதுவுமே இதில் சீட்ஸ் எதுவுமே இருக்காது. இதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆரஞ்சோட தோல் இருக்குல்ல, அதை நான் சீவி வச்சுருக்கேங்க. அது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ப்ளம் கேக்குக்கு. நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கிறதுனால அந்த தோலை லைட்டாக சீவிட்டு அப்புறம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஜூஸ் எல்லாம் நல்லா உங்களுக்கு எப்படி வரும்னா நல்லா எவாப்ரேட் ஆகிட்டு நம்ம நல்லா இது மாதிரி ட்ரையாக வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ அதை நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளேயே நம்ம மைதா மாவு ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவு இது மாதிரி சளிக்கிற இதில் வச்சு நல்லா சளிச்சுக்கோங்க. 2 கப் நான் கரெக்டாக நம்ம என்னதில் சுகர் மெஷர் பண்ணமோ அதே கப்பில் தாங்க நான் எல்லாமே மெஷர் பண்ணுறேன். 2 கப் அளவுக்கு மைதா மாவு சளிச்சாச்சு. இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அதையும் விட்டு அதை லைட்டாக அது மாதிரி சளிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சில ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 காய் அளவுக்கு ஜாதிக்காய் நுணுக்கி சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு 7 கிராம்பு, 7 ஏலக்காய். இதை தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் பொடி கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இது எல்லாமே பவுடராக இருக்குன்னா நீங்கள் 1/4 ஸ்பூன் எல்லாமே நீங்கள் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இதையே நம்ம இந்த சளிக்கிற சல்லடையில் வச்சு சளிச்சிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட சுக்கு பொடி இருந்துச்சுன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த பொடி எல்லாம் இந்த மாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு சுகரை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. பவுடர் சுகர் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம ஏற்கனவே இந்த நட்ஸ் எல்லாம் வந்து சுகரோட இது பண்ணியிருந்தோம்ல, அது எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டு இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு பீட்டர் இருந்தால் இது மாதிரி நல்லா ஒரு பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை பீட் பண்ணதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் இருக்குல்ல, அதையும் ஒரு தடவை இது மாதிரி பீட் பண்ணிடுவோம். இது நல்லா இந்த பட்டரோட இந்த சுகர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா இது மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 முட்டை சேர்த்துக்கலாம். ஓடு இல்லாமல் அழகாக 4 முட்டையை இல்லை ஊற்றிக்கோங்க. ஊற்றி இதையும் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த முட்டை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 2 நிமிஷம் விடாமல் நல்லா பீட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு முட்டை ஸ்மெல் எல்லாம் தெரியாது. நல்லா இது மாதிரி நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் ஒரு தடவை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த முட்டையெல்லாம் அடித்து வச்சுருக்கோம்ல, அந்த பேட்டரோட இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம பீட் பண்ணி விடுறப்ப லைட்டாக அந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்டும் லைட்டாக க்ரஷ் ஆகும். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்ல சுகர் சிரப், அதையும் இல்லை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து மைதா மாவு வந்து சலித்து வச்சுருந்தோம்ல, அந்த மைதா மாவையும் இதில் இப்போ சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். நம்மளுக்கு வந்து சூப்பராக கேக்கோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, எதுவும் ரொம்ப வந்து கொலன்னு இருக்குன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மைதா மாவு மட்டும் சலிச்சு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் ட்ரேயில் வந்து பட்டர் லைட்டாக தடவி பட்டர் ஷீட் வச்சு லைட்டாக பட்டர் தடவி வச்சுருக்கேன். இப்போ கேக் பேட்டரை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து இது மாதிரி ஈக்குவலாக அப்படி சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இப்படி வந்து லைட்டாக ஒரு 2-3 தடவை அப்படி தட்டினீங்கன்னா சமமாகிடும். இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்டு, ட்ரை நட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க டெக்கரேஷனுக்கு. நான் ஏற்கனவே அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேங்க. 200 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இதை உள்ளே வச்சுட்டு 160 டிகிரியில் ஒரு 60 to 70 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிக்கோங்க. அவனுக்கு நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி கேக் ட்ரேயில் இந்த கேக் பேட்டர் எல்லாத்தையும் ஊற்றி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து குக்கரில் தாங்க இதை வந்து பேக் பண்ண போதும். அதனால் குக்கரை வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிப்போம். குக்கர் மூடியில் உள்ள பெல்ட்டையும் விசிலையுமே எடுத்துடுங்க. எடுத்துட்டு மூடி போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி இது மாதிரி ஒரு ஸ்டாண்டில் வச்சுருங்க கேக் வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம கேக்கை ஊட்டி வச்சுருக்கோம்ல, அந்த பாத்திரத்தையும் உள்ளே வச்சு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3/4 மணி நேரம் 45 to 50 மினிட்ஸில் நம்மளுக்கு கேக் ஒன்று நல்லா பேக் ஆகிடும். இப்போ அவனை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அவன் பார்த்திங்கன்னா ஒரு 70 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா இது மாதிரி ஒரு கத்தி ஏதாச்சும் உள்ளே விட்டு பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாமல் வந்தாலே நம்மளுக்கு வந்து கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து குக்கரில் உள்ளதையும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதே மாதிரி ஷார்ப்பான ஏதாச்சும் விட்டு பாருங்கள், ஒட்டலை. நம்மளுக்கு 2லையுமே கேக் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. அவன்லேயும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, குக்கர்லேயும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து பார்ப்போம். பாருங்கள், அவனில் பேக் பண்ணது சூப்பராக நல்லா ப்ரௌன் கலரில் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த பட்டர் ஷீட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு கிறிஸ்மஸ் கேக் வந்து செம்மையாக இருக்குங்க. நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், கேக்கும் பாருங்கள் செம்மையாக சூப்பராக வந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. நட்ஸு மேலே போட்டு நட்ஸ் எல்லாம் சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ குக்கரில் உள்ளதையுமே நம்ம வந்து தனியாக அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இல்லை உள்ள பட்டர் ஷீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துவோம். குக்கரில் உள்ளதுமே பாருங்கள் சூப்பராக அவனில் பேக் பண்ண மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறப்பே தெரியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்மளுக்கு அரிஞ்சு போல் நம்ம கரெக்டான இதில் தான் எடுத்துருக்கோம். அவ்வளோ சாஃப்டாகவுமே நம்மளுக்கு கேக் வந்து சூப்பராக வந்திருக்கு. மேலெல்லாம் நல்லா பார்க்கலாம் ப்ரௌன் கலரில் செம்மையாக இருக்குது. இந்த நட்ஸ் எல்லாம் சூப்பராக ரோஸ்ட் ஆகி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக இன்னொன்று ஃபைனல்
இது பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருந்தோம்ல, அதை வந்துட்டு ஒரு பவுலில் இது பண்ணி ஒரு 9லேருந்து 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டு நல்லா இது மாதிரி சுகர் கரையிற அளவுக்கு நல்லா இது மாதிரி பாயில் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் எடுத்து இதுக்கு மேலே வந்து அப்படியே இந்த கேக் மேலே லைட்டாக அப்படியே தடவி விட்டுக்கோங்க. நல்லா அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சும்மா ஆரஞ்சு ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மாதிரி லாஸ்ட்டு வந்து கேக் செஞ்சோன்னே இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு இது மாதிரி தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் பீஸ் போட்டுருங்க. உடனே பீஸ் போடாதீங்க, கையெல்லாம் ஒட்டும். 10 நிமிஷம் கழித்து பீஸ் போடுங்க. பாருங்கள், பீஸ் போட்டு காமிச்சதில்ல எவ்வளோ சூப்பராக கேக் சாஃப்டாக இருக்குது. நீங்கள் எப்பயுமே இந்த ப்ளம் கேக் வந்து சாப்பிட்றது உடனே சாப்பிடாதீங்க. செஞ்சிங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் சாப்பிடுங்க, செமையாக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு குக்கரில் உள்ளதுமே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பரான கிறிஸ்மஸ் கேக் தயார். இந்த கிறிஸ்மஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.